ஹே ஹால், இன்றைக்கி கேரட் அண்ட் கேப்சிகம் வச்சு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது குழந்தைங்களுக்காக மெயின்லி நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், கேப்சிகம் அண்ட் கேரட் இவ்வளவும் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக இதில் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு இதில் கருவேப்பிலையும் பூண்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகணும், ஒரு லைட் ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் நீல வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். பொரியலாக பண்ணுறதுனால நான் இதை வந்து நீட்டாக அறுத்து போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக இதில் நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வதப்படும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்த பிறகு இதில் நான் வந்து டொமேட்டோ 4 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா தக்காளி வதங்கும் போது நம்ம அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கணும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நான் இதில் கேப்சிகம்மை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஒரே ஒரு கேப்சிகம் தான் போட்டிருக்கேன். 2 கேரட் போட்டுக்கிறேன். நல்ல கலராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஸ்டேஜில் நான் இதில் வந்து மிளகாத்தூள் அண்டு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி விட்டு காய் வேகிற வரைக்கும். காய் வெந்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை போட்டு இறக்கிக்கோங்க. என்னுடைய ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Have a nice day.